viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல garden tour வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். எந்த YouTube வீடியோஸையோ எந்த போஸ்டோ பார்த்துட்டு நான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணல. சோ இது வந்து ஒரு ஆர்கானிக் வீடியோன்னு சொல்லலாம். எந்த ஒரு ப்ரமோஷனும் நிச்சயமா இந்த வீடியோல இருக்காது. ஏன்னா நான் எந்த ஆர்கனைசர்ஸோ ப்ராடக்ட்ஸோ வந்து வாங்கி நான் இந்த கார்டனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மாவோட மெயின்டெனன்ஸில் இருக்கிற ஒரு கார்டன். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட வீடு. இந்த வீட்டோட கார்டன் டூர் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து நாங்கள் ஒரே ஒரு குரோட்டன் பிளான்ட் மட்டும்தான் இப்போ வந்து வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இங்கே நிறைய பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தோம் குரோட்டன். இப்போ வந்து இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் தொட்டியில் வச்சப்போ ரொம்ப சின்ன செடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் எடுத்து கீழே வைக்கிறப்போ இது வந்து நல்ல மரம் மாதிரி காம்பவுண்ட் வால் வரைக்கும் நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. ஸோ இந்த குரோட்டன் பிளான்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக இங்கேயே தான் இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடியே மறைஞ்சிருக்கிறது பாருங்களேன், அது என்ன அப்படின்னா செம்பருத்தி பூ மரம். எங்களுக்கும் செம்பருத்தி பூக்கும் சுத்தமாக ராசியே கிடையாது. ஸோ இது வந்து இப்போது ஏதோ அப்படியே தப்பிச்சு வந்து நிற்கிற ஒரு அழகான ஒரு குட்டி மரம், செம்பருத்தி மரம். இதுக்கப்புறமா இந்த பூ, இது சத்தியமாக என்ன பூன்னு எனக்கும் தெரியலைங்க. பட் இது வந்து நல்ல ஒரு சவுக்க மரத்தோட அந்த இலை மாதிரி இருந்துச்சு. இந்த பூ வந்து ரொம்ப கொத்து கொத்தாக வரும், அப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பிளான்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்றபடி ரொம்ப கேவலமாக இருக்கும் அந்த செடி. அதுக்கப்புறமா நம்ம அம்மா எல்லாம் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரியாக வீட்டில் ஒரு கீரை செடி வச்சுருப்பாங்க. ஆனால் நாங்கள் மரமே வச்சுருக்கோம். ஸோ அதுதான் இந்த மரம். இது வந்து ப்ரெஷர் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. பருப்பு போட்டு எங்கள் அம்மா செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி இந்த மரத்தை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியாது. இது வந்து எல்லோ கலரில் அங்கங்கே அந்த இலையில் இருக்கும். பட் வீட்லேயே முளைக்கிறதுங்கிறதுனால எல்லாமே போட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஹியர் கம்ஸ் மணி பிளான்ட். எஸ், அந்த ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மணி பிளான்ட்டு. இது வந்து நார்த்தில் தான் வைக்கணும், குபேர மூலையில் வைக்கணும், அப்புறம் சவுத் ஈஸ்ட்டில் வைக்கணும் அப்படின்னு நிறைய வந்து சொல்லுவாங்க. பட் சத்தியமாக அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல பிளான் பண்ணோம். நல்லாவே அந்த கார்டன், அந்த மண் இருக்கிற எல்லா இடத்துலையும் அது வந்து ரொம்ப அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறமா வாங்க, இது வந்து என்ன செடியாக இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 80s சாங் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும், செந்தூர பூவே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இது கனகாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச ஒரு செடி. சத்தியமாக எனக்கு பிடிக்காது. ஸோ இது வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு 5 பிளான்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எங்கள் அம்மாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா. ஸோ நிறைய செம்பருத்தி தான் வச்சுருப்பாங்க, சாரி கனகாம்பரம் தான் வச்சுருப்பாங்க. அது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இன்னொரு கனகாம்பரம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மரத்தோட நிழலில் இருக்குது. அது என்ன மரம்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் அந்த மரம், சப்போட்டா மரம். நிறைய சப்போட்டா வந்து சம்மரில் வந்து கிடைக்கும். இந்த மரம் வந்து ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸாக இதே இடத்துல அப்படியே இருக்குது. நாங்கள் எவ்வளோ தான் வெட்டினாலும் திருப்பி வளர்ந்து நிற்கிற ஒரு மரமாக இது இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சம்மரில் வந்து கொத்தாக நிறைய காய்க்கும். அதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை இடத்துல நாங்கள் வெட்டியிருக்கோம் அப்படின்ட்டு. மறுபடியும் இந்த மரம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் இப்போ எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மரத்தை அப்படின்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதுக்காக தான் நாங்கள் இந்த மரத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அப்படின்னா இது வந்து பாவக்காய் மரம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து கொடி மாதிரி அழகாக வளர்ந்து வரும். ஸோ இது வந்து தானாக முளைச்சி வந்திருக்கு. நாங்கள் அங்கங்கே விதை போட்டு வைப்போம், அது தானாக முளைச்சி வந்திருக்கு. ஸோ அது வந்து அந்த கொடியை இந்த மரத்தில் நாங்கள் சுற்றி விட்டுருவோம். ஸோ இது வந்து சப்போட்டா மரமாகவும் யூஸ் ஆகுது, ப்ளஸ் பாவக்காய் மரமாகவும் எங்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், 4 பாவக்காய் செடி வந்து இருக்குது. எல்லாத்தையும் இந்த மரத்தில் தான் நாங்கள் வந்து தூக்கி விடுவோம். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக எல்லாத்தையும் தாங்கும், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அடுத்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. நீங்கள் நினைக்கலாம், பட் செடி வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும் இது வந்து கொத்தமல்லி கிடையாது, செவ்வந்தி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கலர், ப்ரௌன் கலர், லாவெண்டர் கலர், நிறைய கலர்ஸில் வந்து இருக்கும். பட் இங்கே வந்து ஒயிட் கலர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த 4 கனகாம்பர செடிக்கு நடுவில் வந்து ரொம்ப அழகாக இது வந்து இருக்கும். இந்த பூ பூத்துச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த வீடியோ எடுக்கிறப்போ எந்த பூவுமே வந்து பூக்கலை.
இதுவுமே இன்னொரு வந்து பூ மரம் தான். பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு நல்ல வெத்தலை கொடி மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து சைடில் வந்து இப்போ வந்திருக்கு. பட் இதுதான் வந்து மெயின் மரம். மேலே வரைக்கும் நல்லா போயிடுச்சு. குட்டி செடியாக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது வந்து எப்படி பூக்கும் அப்படின்னா ஆரஞ்சு கலரில் கீழே இருக்கும், மேலே வந்து ஒயிட் கலரில் பூ பூக்கும். ஆனால் என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா இந்த இலை வந்து ரொம்பவே அரிக்கும். நம்ம வந்து லைட்டாக நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னாலும் ரொம்ப நேரத்துக்கு அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மரத்துக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் அது கொடுக்குற பூ வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அது வந்து என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன். இது வந்து அந்த பவளமல்லி பக்கத்தில் தான் இருக்குது. பட் கீழேருந்து பார்த்தா தெரியாது. அதான் நான் மாடியிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். தங்க அரளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது தானாக வந்ததுனால நாங்கள் விட்டுட்டோம். பாருங்கள், நெல்லிக்காய் மரத்துக்கு பக்கத்தில். அச்சச்சோ, நான் சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ பரவாயில்ல. சப்போட்டா மரத்துக்கும் நெல்லிக்காய் மரத்துக்கும் நடுவில் வந்து இருக்கிறது தான் அந்த தங்க அரளியும் பவளமல்லி மரமும் இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்களேன் எவ்வளோ சப்போட்டா இருக்குன்ட்டு. இதை விட டபுள் ட்ரிப்பிளாக வந்து வரும். இந்த வருஷம் ரொம்ப கம்மி. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான நெல்லிக்காய் மரம் வந்துருச்சு. இது வந்து இப்போ சீசன் கிடையாது. ஸோ அங்கங்கே ஒத்த நெல்லிக்காவாக இருக்குது. இதுக்காக தான் நான் வந்து இப்போ என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா சீசன் அப்போது நான் எடுத்த வீடியோ வந்து அந்த கிளிப்பிங்கை நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பாருங்கள், அங்கங்கே தான் இருக்குது. ஆனால் இலைகள் வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. சீசன் டைமில் இலை எல்லாமே வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். பட் அந்த பழம் வந்து நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டைமில். ஸோ வாங்க நம்ம அதை பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நான் சீசன் டைமில் டிசம்பரில் எடுத்த அந்த கிளிப்பிங். எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து 3rd ரவுண்டு. இதே மாதிரியே 2 ரவுண்டு ஆல்ரெடி வந்து காய்ச்சி அதை வந்து நாங்கள் எடுத்தும் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து 3rd ரவுண்டு. நான் உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கொத்தாக இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து நாங்கள் அன்றைக்கி பறித்த அன்றைக்கி நான் எடுத்த வீடியோ. சும்மா தான் எடுத்தேன். பட் அது வந்து இப்போ யூஸ் ஆகுது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறப்போ. ஸோ இன்னொரு சைடு பார்க்குறப்போ அது வந்து ஒரு எல்லோயிஷ் கலரில் அந்த நெல்லிக்காய் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் அதில் வந்து ஒரு ஸ்வீட்னஸே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து மரத்துலேயே நல்லா அது வந்து எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பறித்து எடுப்போம். பாருங்கள், பறிக்கிறப்போ இவ்வளோ நெல்லிக்காய் கீழேயே உதிர்ந்துருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர்ஸ் பிடிக்கிற ஒரு பாத்திரத்தில் நாங்கள் வந்து பறித்து வச்சுருக்கோம். அவ்வளோ கேஜிஸ் நிறைய, ஒரு 25 கேஜிஸ் வந்து வரும். இப்போ தெரியுதா, மேலே வந்து நிறைய கொத்து இருக்குது. அதெல்லாம் எங்களால் அக்சஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு நிறையா கொத்தாக வந்து காய்ச்சிருக்கோம். நிறைய வேஸ்ட்டாக கூட போச்சு பறிக்க முடியாமல். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாரோடைய ஃபேவரேட். அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மரத்தில் எப்போ காய்ச்சி தொங்கினாலும் அது வந்து இவங்களோட கஸ்டடியில் தான் இருக்கும். இவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் மரம். குட்டி பாப்பாலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட். அடுத்து வந்து துளசி வச்சுருக்கோம் தொட்டியில். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது. அது எதுக்கு அப்படின்னு எங்களுக்கும் தெரியல. ஆனால் இது வந்து சாப்பிட்றதுக்கு உகந்தது தான். ஸோ அதுக்காக அது இருக்கட்டும்னு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்து இந்த செடி, இது வந்து குட்டி ரோஸ், பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக இருக்குது. ஸோ அதை வந்து சேஃபாக நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நிறைய உரம் போட்டிருக்கோம். ப்ளஸ் இந்த செடி என்னன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்காக நாங்கள் கேர் பண்ணாமல் இந்த ரோஸ் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதுக்கு முட்டை போடுவோம், உரம் போடுவோம், எல்லாமே போட்டு இந்த செடியை வந்து நாங்கள் ரொம்ப சேஃபாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓல்டஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அடுத்து நம்ம போகலாம். அடுத்து வந்து இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து ஆரஞ்சு மரம். ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்து கம்பளிப்பூச்சி இருக்கிற எந்த ஒரு செடியாக இருந்தாலும் நாங்கள் கட் பண்ணி போட்டுருவோம். இது அதே மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இது இருக்குன்னு தெரியல. அதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை. நாங்கள் இப்போ தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இனி பாப்பாவுக்காக கொஞ்சம் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெந்தயக்கீரையை வந்து நாங்கள் வீட்லேயே தொட்டியில் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இது வந்து புதினா. கடையிலேருந்து வாங்கிட்டு வர அந்த புதினாவை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அந்த குச்சி நாங்கள் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து பால் செண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு அழகான ஒரு ரோஸ் பூ வந்து பூக்கும். நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அடுத்து போடுறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பூ. எப்போவோ எடுத்து வச்ச பூ. உங்களுக்காக நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம வீட்டுக்கு பின் பக்கமாக இருக்கிற அந்த செடி மரங்கள் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து கருவேப்பிலை. நாங்கள் வந்து ஒரு 5-6 கருவேப்பிலை மரத்தை இப்போ தான் வச்சுருக்கோம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு கம்பளிப்பூச்சி அப்படின்னா ரொம்ப பயம். அதுக்காக நாங்கள் பார்த்து தான் வச்சுருக்கோம். இதுவும் வந்து அது தானாக வந்த ஒரு பாவக்காய் மரம். ஸோ அது வந்து நல்லா அந்த கொடி, அதுக்காக அது வந்து நல்லா படரட்டும் அது வாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டாச்சு. அடுத்து வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாமரம் தான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 செடியாவது நாங்கள் வந்து மாமரம் வந்து வச்சு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் ஒன்று கூட எங்களுக்கு சக்ஸஸே ஆகலை. அதுக்காக நாங்கள் தொட்டியில் மாமரம் வச்சு தொட்டியை உடச்சி செடியை வந்து நாங்கள் எடுத்து அப்படியே அந்த மண்ணோட லேண்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு மாமரம், இது இன்னொன்று. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நாங்கள் வந்து துளசியை வந்து பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். அது வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இது வந்து ஒரு செடி. இது என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு காய் வரும். அது என்ன காயாக இருக்கும், நிறைய முள் இருக்குது. ஸோ அது என்ன காயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா இந்த வீட்டில் வந்து நிறைய நெல்லிக்காயோட ஃபேவரட் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ஒரு அழகான ஒரு நெல்லிக்காய் மரத்தை நாங்கள் பின்னாடியும் வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கு இப்போது. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பான இந்த ஸ்பேஸில் வந்து இருக்குது. இது வந்து இன்னொரு இடம். இங்கே வந்து அதே மாதிரி பப்பாளி மரம் வந்து வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மாமரமும் இருக்குது. இதில் வந்து 3 மரம் வந்து இருக்குது. அது வந்து சப்போட்டா மரம், இது வந்து மாதுளை மரம், இது வந்து சீத்தாப்பழ மரம். ஸோ இது 3மே வந்து இந்த ஒரு ஏரியாவில் தான் நாங்கள் வந்து வர வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் நல்லா காய்க்கும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து சீத்தாப்பழமும் மாதுளம்பழமுமா இருக்கும். பிகாஸ் இது வந்து நல்ல சீசன் போல் இருக்குது. ஸோ அதனால் நிறைய சீத்தாப்பழம் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மீன்வாயில் இது வந்து பின்னாடி வீட்டில் இருக்கிற வாழை மரம். நம்ம வீட்டில் இருக்கிறத நினச்சிக்காதீங்க. எல்லாமே வந்து சுற்றி நல்லா க்ரீனாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து மாதுளை மரத்துக்கு நான் போயிருக்கேன். ஸோ இங்கே ஒரு காய் இருக்குது. இதே மாதிரி இங்கே 3 காய் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காய் வந்து லீவ்ஸே வந்து ரொம்ப கம்மி தான். மரமே சின்ன மரம் தான், ஆனால் வந்து காய் நிறையவே இருக்குது இந்த வருஷம். பாருங்கள், இந்த பூ எல்லாமே வந்து இது பூ கிடையாது, காயாக தான் வந்து மாறும். ரெட் கலர்லேயும் காய்க்கும், ஒயிட் கலர்லேயும் காய்க்கும். 2 டைப்பில் இருக்கும் இதே மரத்தில். அடுத்து வந்து சீத்தாப்பழம். எங்கள் வீட்டில் வந்து நல்ல விளைஞ்ச ஒரு பழமாக இருந்தப்போ நான் எடுத்த ஒரு பிக் இது. அது இப்போ யார் கையில் இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் இவங்க தான் பாதுகாப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போகலாம். இது வந்து ஒரு ஃப்ளவர் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லாமே வந்து நான் பூச்செடியாக தான் வச்சுருக்கோம், மரமாக தான் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் முல்லைப்பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நான் காட்டுறேன். மாடியில் தான் இருக்குது இந்த செடி ஃபுல்லாகவே. பாருங்கள், இது வந்து ஃபுல்லாகவே மாடியில் தான் இந்த கொடி வந்து இருக்குது. கீழேருந்து பார்க்குறப்போ இந்த மரம் இருக்கிறதே தெரியாது. பட் மாடியில் வந்து நிறைய பூ பூக்கும் சீசன் டைமில். இது வந்து ஒரு ஆகஸ்ட் to ஃபெப்ரவரி அப்படின்ற அந்த டைம் பீரியடில் நிறையவே வந்து பூக்கும். ஸோ அது என்ன கொடி அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கீழே வந்து நாங்கள் இட்லி பூ வச்சுருக்கோம். 2 கலரில் இருக்குது. பிங்க் ஒன்றும் இந்த ரெட் கலர், நல்ல ஒரு செரி ரெட் கலர். ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் வந்து மல்லிப்பூ கொடி வச்சுருக்கோம். 2மே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி பின்னி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய குருவி எல்லாம் வந்து நல்லா வீடு கட்டி நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதை நாங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து மேலே போய் நான் உங்களுக்கு வந்து மல்லிக்கொடி காட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்து சீசன் கிடையாது, ஆனால் இப்போவே வந்து பூக்குது. சீசன் டைமில் நல்லா பூக்கும் இந்த மல்லிப்பூ. நம்ம கடையில் வாங்குகிற அந்த மல்லிப்பூவோட அதே வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடமே வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இங்கே எதுவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம். ஸோ மாடியிலேருந்து நம்ம வீட்டில் பின்னாடி இருந்த அந்த சீத்தாப்பழ மரம், பழமரம் இருந்துச்சு இல்லையா, அது வந்து எப்படி வியூ ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ மாடியிலேருந்து பார்க்குறப்போ நல்லா க்ரீனிஷாக இருக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிற செடி எல்லாமே கலந்து தான் நான் சொல்கிறேன். நல்லா க்ரீனிஷாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.